என் மாப்பிளைய, அதாவது உன் தம்பிய போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு முட்டிக்கு முட்டி தட்டின இன்ஸ்பெக்டர் அவன் இருக்கான்ல, அவனே இப்ப கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். கல்யாணி, தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க, அது எவ்வளவு உண்மை பாத்தியா? இங்க பாருங்க, அவரை பத்தி பேச உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அவரா? அவரு கல்யாணாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அப்படி ஃபீல் பண்றீங்களா நீங்க? இத மட்டும் தான் ஃபீல் பண்றீங்களா, இல்ல அவரை புருஷனா நினைச்சு அவரோட? ஏமா கோச்சுக்கிற? நிச்சயார்த்தம் இப்படி திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு, மனசு வருத்தப்பட்டு ஆறுதலா 4 வார்த்தை சொல்லலாம்னு வந்தா இப்படி சூடா இருக்கியம்மா. உங்க அனுதாபத்தை இங்க யாரும் கேட்கல. வேணும்னே குத்தி காட்டவும் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சவும் தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓ, தெரியுமா? இது மட்டும் தான் தெரியுமா, இல்ல உன் நிச்சயார்த்தம் நின்னு போனதுக்கு காரணம் நான் தானு தெரியுமா? இவன் ஒரு தீவிரவாதி. இவனை ஒளிச்சு வச்சு அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்த குற்றத்துக்காக நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம். அதிர்ச்சியா இருக்கா? நிச்சயார்த்தம் நின்னு போனதை விட இது பெரிய அதிர்ச்சியா இருக்குமே. கல்யாணி, இத உன்னால நம்ப முடியாம கூட இருக்குமே. நல்லா கேட்டுக்கோ, நானே சொல்றேன், பயப்படாம ஓப்பனா தைரியமா சொல்றேன் கல்யாணி. அந்த இன்ஸ்பெக்டருக்கு பெரிய ஆப்பா வச்சு அதே அடியில உன் கல்யாணத்தை நொறுக்கி க்ளோஸ் பண்ணது இந்த பெருமாள், கலிய பெருமாள். இது உனக்கும் குடும்பத்துக்கும் தெரியாமலே இருந்துட்டா சுவாரஸ்யமே இருக்காதுன்னு தான் வாக்கிங்லயே வாக்குமூலம் கொடுக்கிறேன். யாரால இந்த காரியம் நாசமாச்சுன்னு உனக்கும் உங்க அப்பனுக்கு தெளிவா தெரிஞ்சாதான் நாளைக்கு என்கிட்ட வாலாட்டாம இருப்பீங்க. உன் நிச்சயத்துக்கு அழைக்கிறதுக்கு உங்க அப்பா என் வீட்டுக்கு வந்தான், என்ன மறைமுகமா மிரட்டினான். ஏதோ ஊர்ல இல்லாத இன்ஸ்பெக்டர் மாப்பிள கிடைச்சிட்ட மாதிரியும், அவனை வச்சு என் கண்ணில் வரல விட்டு ஆட்டுற மாதிரியும் ஓவரா சீன் போட்டான். அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இந்த கல்யாணத்துக்கு பெருசா அடி கொடுக்கணும்னு. அப்புறம் உனக்கு தெரியாத இன்னொரு ரகசியம் இருக்கு. பாவம், உன்னை கட்டிக்கிற இன்ஸ்பெக்டர் இருக்கானே, நல்லவன் தான். போலீஸால அவன் மேல போட்டுக்கிற கேஸ் பூராவும் போலி கேஸ். ஆனா அவன் வெளியே வர முடியாதபடி ஸ்ட்ராங்கா எல்லாம் இந்த பெருமாள் செட்டப் தான். இதுல கொடுமை என்னன்னா, நான் அடி கொடுக்க நினைச்சது உங்க குடும்பத்தை தான். ஆனா பாவம், குறுக்க வந்து அந்த இன்ஸ்பெக்டர் மாட்டிக்கிட்டான். அதுதான் தலையெழுத்துங்கிறது. குறைஞ்சபட்சம் 7 வருஷம் அவனால் வெளியே வர முடியாதுமா. அப்புறம் நீ என்ன பண்றதா உத்தேசம்? இந்த 16 வயதுல சினிமாவில் வந்த மயிலு மாதிரி 7 வருஷமும் அவனுக்காக காத்துட்டு இருக்க போறியா? சொல்லுமா. உன் கூட நின்னு பேசுறதுக்கே அருவருப்பா இருக்கு. இருக்கும். தன் வாழ்க்கையை கெடுத்தவனோட சரிசமமா நின்னு பேச கஷ்டமா தான் இருக்கும். ஊரை விட்டே ஓடிலாமான்னு கூட தோணும். அதுக்கு தாமா நான் சொன்னேன், என்ன பார்க்க வேண்டாம், என் கூட பேச வேண்டாம்னா ஒழுங்கு மரியாதையா அந்த வீட்டை காலி பண்ணி கொடுத்துட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு குடும்பத்தோட ஓடி போயிடுங்க. என்ன மிரட்டுறியா? கரெக்ட்மா, கரெக்ட். மிரட்டுறதுதான். பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. உங்களை எல்லாம் வீட்டை விட்டு காலி பண்ண வைக்கத்தான் இவ்வளவு பெரிய அடி கொடுத்தேன்.
இப்போவும் நீங்க சம்மதிக்கலனா சம்மதிக்கலனா உங்க அப்பனும் அந்த இன்ஸ்பெக்டரோட சேர்ந்து கம்பி எண்ணுவான், கழி தின்னுவான். நடக்கும், பாக்குறியா? அதுக்கப்புறம் ஆம்பளை இல்லாத அந்த குடும்பத்துல என்ன ஆகுங்கிறது. வாய் மூடு. உன்னால ஆனத பாத்துக்கோ. கல்யாணி போடா. அடியே, இவ்வளவு ஆகி நீ அடங்கல இல்ல? அடுத்து என் விசுரூபத்தை காட்டுறேன். அப்ப நீங்க எல்லாம் வந்து என் காலில் விழுவீங்க. மாவள ஓடி வா. நாளைக்கு தெரியும் நான் யாருன்னு. நாளைக்கு தெரியும் நான் யாருன்னு. இந்த பெருமாள் யாருன்னு காட்டுறேன். ஹாய் தேவி குட்டி, எப்படி இருக்க? என்ன எதிர்பார்க்கல? தலை சுத்துதா? இது கனவா இல்ல நிஜமான்னு தோணுமே. நான் வேணா கிள்ளி விட்டுட்டுமா? அம்மா, அம்மா, அப்பா. ஏண்டா படுபாவி, எங்களை எங்கேயும் வாழ விட மாட்டியா? நாங்க யாரு கண்ணிலையும் படக்கூடாதுன்னு தானே ஒதுங்கி இருக்கோம். ஏண்டா தேடி வந்திருக்க? யோ, நாங்க உனக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? வயிற்று பொழப்புக்காக என் பொண்ண வேலைக்கு அனுப்பினோம். அதுக்கு தான் நாங்க நல்லா அனுபவிச்சிட்டோம்ல. ஊரெல்லாம் அசிங்கப்பட்டு என் பொண்ணால வெளியில தலை காட்ட முடியாம பண்ணிட்டல்ல. இப்ப எதுக்காக இங்க வந்து தொலைச்சிருக்க? உங்களெல்லாம் சும்மா பாத்துட்டு போகணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா? டேய், உன் மூஞ்சில முழிக்கிறதே பாவண்டா. ஒழுங்கா போயிடு, இல்லனா நான் பத்திரகாளியா மாறிடுவேன். இன்னும் அதே கோவம். ஏன் தேவி? உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? நீ மாசத்துக்கு 2000 இல்ல 3000 சம்பளம் வாங்கி அதுலதான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா நான் அப்படி இல்ல. என்கிட்ட வேலை செய்யற வேலைக்காரன் எனக்கு தெரியாம திருடுற படமே 10-15,000 ரூபாய் இருக்கும். நான் அவ்வளவு உயரத்துல இருக்கேன். டேய், உலகத்துல யார் யாருக்கோ சாவு வருது, ஆனா உனக்கு வந்து தொலைய மாட்டேங்குதே. உன்னால அப்படி வெட்டி சாவு தான் விட முடியும். நீ கல்யாணி சேர்த்து என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, என்ன ஆச்சு? யோ, நீ மூளை பசகி கடந்ததுனாலதான் போலீஸ் ஒன்ன சும்மா விட்டுச்சு. நீயும் தப்பிச்சிட்ட, இல்லன்னா உன்னை தூக்குல போட்டிருப்பாங்க. அல்ப ஜனங்களா, இந்தியாவுல எந்த குற்றத்துக்குமே பெருசா தண்டனையே கிடையாது. எங்களை ஒரு ஆளுங்களுக்கு எல்லாம் சட்டம் சாக்லேட் சாப்பிடுற மாதிரி. கொலை பண்ணாலே ஜாமீன்ல வெளியே வந்துருவோம். இது சாதாரண கற்பழிப்பு கேஸ். இப்ப என்ன ஆச்சு? என் மேல கேஸும் கிடையாது, கீஸும் கிடையாது. என்ன, எங்க அப்பா தான் அவசரப்பட்டு மண்டைய போட்டாரு. ஆனா அதுக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணுமா? ஐயா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு வெளியில போ. இருங்க இருங்க, 2 வாரம் தேவிட்ட பேசிட்டு போயிடுறேன். ஏன் தேவி, நீ மட்டும் சம்மதிச்சிருந்தீனா நீயும் சந்தோஷமா இருந்திருப்ப, நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன், உன் புருஷனும் சந்தோஷமா இருந்திருப்பேன்.
ஆனா பாரு, நீ சம்மதிக்காததுனால உன் வாழ்க்கையவே பாழாக்கிட்டு நிக்கிற. ஆனா என்ன பாத்தியா, பைத்தியெல்லாம் தெளிஞ்சு போய் அப்படியே பழைய மாதிரி வந்து நிக்கிறேன். ஒழுங்கா போயிடு. நான் ஏற்கனவே செத்து செத்து பொழிச்சுவேன். என்ன மேலும் மேலும் சாகடிக்காத. போறேன். நான் அடிக்கடி திரும்ப வருவேன். கண்டிப்பா வருவேன். வரேன். ஹலோ கல்யாணி, நான் தேவி பேசுறேன். சொல்லு தேவி, எப்படி இருக்க? அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். இப்ப நான் எதுக்கு போன் பண்ண தெரியுமா? அந்த படுபாவி மோகன் இல்ல, அவன் வீட்டுக்கு வந்திருந்தான். அவனுக்கு பைத்தியலாம் இல்ல, எல்லாமே சரியாயிடுச்சு. பழைய மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்தான். எனக்கு பயமா இருக்கு கல்யாணி. அடிக்கடி வருவேன்னு சொன்னான். எங்களை விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டினான். கல்யாணி, கண்டிப்பா அவன் உன்னையும் தேடி வருவான். நீ பத்திரமா இரு. நான் என்ன பாத்துக்கிறேன். நீ பத்திரமா இரு. ஒண்ணு பண்ணு, பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் நம்பரை வாங்கி வச்சுக்கோ. திரும்பவும் வீட்டுக்கு வந்து உன்னை மிரட்டினான்னா அவங்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே போலீஸ்க்கு போன் பண்ணிடு. சரியா? சரி கல்யாணி. எனக்கு ஏன் இப்படி சோதனை மேல சோதனை வருதுன்னே தெரியல. எனக்கு வாழவே பிடிக்கல. ஏய், முட்டாள்தனமா பேசாத. அவன் முன்னாடி நம்ம தலை நிமிந்து வாழ்ந்து காட்டணும். எதுக்கும் பயப்படாத தேவி, துணிச்சலா இரு. புரிஞ்சுதா? வச்சுட்டுமா? சரி கல்யாணி. டேய், வீட்ல அவ இல்ல. இந்த வழியாதான் குழந்தைய தூக்கிட்டு போகணும். இந்த இடத்துல வெயிட் பண்ணா பாஸ் சொன்ன மாதிரி குழந்தைய தூக்கிடலாம். குழந்தைய பாத்துக்கோ. ஓகேண்ணா. ஓகேவா? வெயிட் பண்ணுவோம். டேய், குழந்தைய அவ அம்மாவும் வராங்கடா.
ஏய், விடு. ஐயோ என் குழந்தை ஐயோ என் குழந்தை வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.